ஈரானின் மத்திய மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல். ஆயுத கிடங்குகள், ஏவுகணை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தகவல். அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையை மூட ஈரான் நாடாளுமன்றம் அனுமதி. கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதிப்பால் பெட்ரோல், டீசல் விலை உயரும் அபாயம். உலக நாடுகளில் வாழும் அமெரிக்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். ஈரான் நிலைகள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதை அடுத்து வெள்ளை மாளிகை எச்சரிக்கை. ஈரான் தாக்குதல் நடத்தினால் மீண்டும் தக்க பதிலடி கொடுக்கப்படும். அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் குறித்து ஈரான் அதிபரிடம் கவலையை வெளிப்படுத்திய பிரதமர் மோடி. 45 நிமிட தொலைபேசி உரையாடலில் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை நிலைநாட்ட வலியுறுத்தல். மத்திய கிழக்கில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா எடுக்கும் முயற்சிக்கு ஈரான் அதிபர் நன்றி. அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதில் இந்தியாவின் குரல் முக்கியமானது என்றும் பிரதமர் மோடியிடம் பேச்சு. அமெரிக்கா மீதான பதிலடி தாக்குதலுக்கு ரஷ்யாவின் உதவியை நாடும் ஈரான். அதிபர் புட்டினை நாளை நேரில் சந்தித்து பேசுகிறார் ஈரான் வெளியுறவு அமைச்சர். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு ஓமன், ஈராக், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம். தமது பாதுகாப்புக்காக ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்த உரிமை இருப்பதாகவும் கருத்து. மத்திய கிழக்கில் நடைபெறும் மோதலால் அதிகரிக்கும் பதற்றம். 3ஆம் உலக போருக்கு வழிவகுத்து விடுமோ என சர்வதேச நாடுகள் அச்சம். அமெரிக்காவின் B-2 பாம்பர்ஸ் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்தியதாக பரவும் தகவல். முற்றிலும் தவறான தகவல் என மத்திய அரசு விளக்கம். மதுரையில் வெகு விமரிசையாக நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு. ஆந்திர துணை முதல்வர், பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் பங்கேற்பு. முருக பக்தர்கள் மாநாட்டில் பக்தி பாடல்களை பாடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தமிழர்கள் 3வது மொழியாக தெலுங்கை படிக்கலாம் என்றும் பேச்சு. முருக பக்தர்கள் மாநாட்டில் கூடிய கூட்டம் ஆட்சியாளர்களுக்கான எச்சரிக்கை. ஆன்மீக ஆட்சி தேவை என்றும் அண்ணாமலை பேச்சு.
உலகின் முதல் புரட்சித் தலைவர் முருகப்பெருமான் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பேச்சு. அநீதிக்கு எதிராக முதலில் வதம் செய்தவர் முருகன் என்றும் நிகழ்ச்சி. இந்துக்களின் நம்பிக்கையை மற்றவர்கள் எப்படி கேள்வி கேட்கலாம் என பவன் கல்யாண் ஆவேசம். இந்துக்களை சீண்டி பார்க்காதீர்கள், சாது மிரண்டால் காடு தாங்காது என்றும் எச்சரிக்கை. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றும். ஆலயங்களை விட்டு அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் என்று தீர்மானம். திமுக ஆட்சியில் அந்நிய முதலீடுகள் ஆமை வேகத்தில் உள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டி அறிக்கை. +2 பொதுத் தேர்வுக்கான மறுகூட்டல் முடிவு இன்று வெளியாகிறது. இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. புதுக்கோட்டை அருகே புதுச்சேரி வேளாண் அமைச்சர் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. விபத்தில் காயமடைந்த அமைச்சர் உள்ளிட்ட 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்த லாரி. பள்ளத்தாக்கி மேலே லாரி அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு. ஒடிஷாவில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஆற்று நீர் ஊருக்குள் புகுந்ததால் 12 கிராமங்கள் தத்தளிப்பு. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு இந்தியாவிலும் வலுக்கும் கண்டனம். அதிபர் டிரம்பை கண்டித்து கொல்கத்தாவில் இடதுசாரி அமைப்புகள் பேரணி. தெலுங்கு நடிகர் விஜய் தேவர்கொண்டா மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை பழங்குடியினர் மோதலுடன் ஒப்பிட்டு பேசிய புகாரில் நடவடிக்கை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி 96 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸிலும் இந்திய அணி நிதான ஆட்டம்.